ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இன்றின் இளம்பிழை போலும் மயிற்றனை நந்தி முகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனக சங்கரோ தேவஹா தம் வந்தே குஞ்சரானனம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித பௌஷ்பபரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். ஸ்ரீமாத்ரே நமஹ. பராசக்தியினுடையதான தனிப்பெருங்கருணையினாலே அந்த அம்பாளுக்கு மேலே வேறு வஸ்துவானது கிடையாது. ஜெகன்மாதாவாயும் ராஜராஜேஸ்வரியாயும் விளங்கக்கூடிய சக்தி பீட்டங்களிலே மகா பவித்திரமான சக்தி பீட்டங்களாக விளங்கக்கூடிய அந்த மகா ஓட்யான பீட்டமாக விளங்கக்கூடியதான காஞ்சிபுரத்திலே கருக்கினில் அமர்ந்தவள் அப்படிங்கிறதான தேவியினுடைய ஆலயமானது விசேஷமாக விளங்குறது. காமாட்சி தேவியினுடையதான உபதேவதையாக அந்த க்ஷேத்திரத்திலே காமாட்சியினுடைய அங்க தேவதையாக கருக்கினில் அமர்ந்தவள்ங்கிற நாமத்தோடு பராசக்தியானவள் காலராத்திரி துர்கா அப்படிங்கிறதான ஒரு ஸ்வரூபத்தோட பிரகாசிக்கிறா. அந்த க்ஷேத்திரத்திலே விளக்கு கடை ஸ்ரீமதி ராஜலக்ஷ்மி அம்மா குத்துவிளக்கு பூஜையை போன வருஷத்தில் எப்படி விசேஷமாக பண்ணினாலோ அதே போல் இந்த வருஷத்தும் விசேஷமாக அந்த குத்துவிளக்கு பூஜையை நடத்த போகிறார்கள். அதனாலே அனைவரும் அந்த பூஜையிலே கலந்து கொண்டு, ஏன்னா குத்துவிளக்கு பூஜை அது ரொம்ப விசேஷமானது. அம்பாளகே ஜோதிர்மயி வாங்மயி அப்படிங்கிறது சாஸ்திரம். ஏன்னாக்க மற்ற எல்லா பூஜைகளை விடவும் தீபத்தில் அம்பாளை ஆவாகிச்சு பூஜை செய்கிறது எவ்வளவு விசேஷம்னு கேட்டாக்க அந்த பகவதியே தீபஜோதியின் வடிவா விளங்கக்கூடிய காரணத்தினாலே, ஜோதிஸ்வரூபிணியாக விளங்குற காரணத்தினாலே தீபத்தை ஏற்றும் பொழுதே குத்துவிளக்கை ஏற்றும் பொழுதே அம்பாளுக்கு பிரீத்தியானது ஏற்படுது. அந்த காரணத்தினால தான் குத்துவிளக்கு பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானது விசேஷமானதுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுறது. அதனால அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 220 பேருக்கு மேலே இதுவரைக்கும் பேர் கொடுத்துருக்கா. அத்தனை பேர் அந்த பூஜையிலே கலந்து கொண்டு தேவியினுடைய அனுகிரக வெள்ளத்திற்கு பாத்திரமாக போறா. அதனால பொதுமக்கள் எல்லோருமே இந்த பூஜையிலே கலந்து கொண்டு பரதேவதையினுடையதான கிருபா கட்டாட்சத்தை அடையணும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரமான மகா பவித்திரமா விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் அது. காஞ்சி க்ஷேத்திரமே அதற்கு சமமான க்ஷேத்திரம் இல்லை. இந்த பூலோகத்திலே விளங்கக்கூடிய க்ஷேத்திரங்களிலே காஞ்சிபுரத்திற்கு சமானமான க்ஷேத்திரம் கிடையாது. காமாட்சி அம்பாளுக்கு சமமான ஒரு தெய்வம் கிடையாதுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் விசேஷமாக சொல்லுறது. முக்கியமாக பிரம்மாண்ட புராணம், மார்கண்டேய புராணம், இந்த புராணங்கள் எல்லாவற்றிலேயுமே பூநாபி, அதாவது இந்த பூமண்டலத்திற்கே நாபியாக விளங்கக்கூடியதான ஸ்தலம் எதுன்னு கேட்டாக்க காஞ்சி க்ஷேத்திரம் தான். அதனால தான் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்க போனேல் அப்படின்னாக்க அந்த காமாட்சி தேவியினுடையதான சந்நிதியிலே நாபிஸ்தானம் அப்படின்னு ஒரு இடமானது உண்டு. காஞ்சிபுரத்திற்கு போனாக்க காயத்ரி மண்டபத்திற்குள்ளே நாபிஸ்தானம் அப்படிங்கிறதான ஒரு இடமானது உண்டு. அதற்கு ஏன் நாபிஸ்தானம்னு பேருன்னு கேட்டா பூமி தேவியினுடைய நாபியாக விளங்குறதுனாலையும், அது மட்டும் இல்லாத பராசக்தியினுடையதான நாபியானது தாக்ஷாயணியினுடைய நாபியானது அந்த இடத்திலே விழுந்த காரணத்தினாலையும் அதற்கு நாபிஸ்தானம்னு பேரு. அதற்கு மேல் ஒரு தூணானது விளங்குறது. நன்னா காஞ்சிபுரம் போனேன்னா காயத்ரி மண்டபத்திற்குள்ளே அந்த நாபிஸ்தானமும் அந்த நாபிஸ்தானத்திற்கு மேல் ஒரு தூணும் விளங்குறது. அதை சந்தான ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த சந்தான ஸ்தம்பத்தை வலம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாக்க அவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுறது அப்படிங்கிறது இன்னி பரியந்தம் நடந்துண்டு வரக்கூடிய அதிசயமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, தசரத மகாராஜாவிற்கே சந்தான பாக்கியத்தை கொடுத்த க்ஷேத்திரம் எதுன்னு கேட்டா காஞ்சிபுரம் தான். காமாட்சியின் கிருபா கட்டாட்சத்தினால தான் தசரத மகாராஜாவிற்கு ராமச்சந்திரன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன்கிற 4 குழந்தைகள் அம்பாள் சொல்றா என் அம்சமாக உனக்கு தோன்றுவார்கள் அப்படிங்கிறா. ராமாயணத்திலே மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாக தோன்றுவார்கள் தான் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனா காஞ்சி க்ஷேத்திர மகாத்மியத்திலே சௌபாகிய சிந்தாமணியிலே இந்த கிரந்தங்கள்ல எல்லாம் பார்த்தோன்னு சொன்னாக்க காமாட்சி தசரதனுக்கு என்ன உத்தரவிடுறான்னா என் அம்சமாக உனக்கு 4 பிள்ளைகள் தோன்றுவார்கள் அப்படிங்கிறா. அந்த காரணத்தினாலே தசரத ராஜாவிற்கே சந்தான பிராப்தியை கொடுத்த க்ஷேத்திரம்ங்கிறதுனாலே
அந்த நாபிஸ்தானமானது அதி விசேஷமான ஒரு வைபவத்தோடே விளங்கக்கூடியதாக பிரகாசிக்கிறது. பராசக்தியினுடைய நாபிஸ்தானமானது விசேஷமாக விளங்கிறது. அதனுடைய மகிமை என்னன்னு கேட்டாக்க, பெண்கள் மட்டும்தான் அந்த துவாரத்திற்குள் கையை விட்டு வணங்க முடியும், ஆண்கள் வணங்க முடியாது. அதனால அது பெண்களுக்கு விசேஷமாக விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். ஸ்திரீகள் மாத்திரம்தான் நாபிஸ்தானத்திற்குள்ள கையை விட்டு தொட்டி ஒத்திக்கலாம், புருஷாளுக்கு அந்த அனுமதியானது கிடையாது. அப்பேறுபட்ட காஞ்சி க்ஷேத்திரத்திலே காமாட்சி தேவியினுடைய பரிவார தேவதையாக, காமாட்சி தேவியினுடைய அங்க தேவியாக விளங்கக்கூடியவள் கருக்கினில் அமர்ந்தவள் அப்படிங்கிற பராசக்தி. அதாவது கருக்கினில் அமர்ந்தவள் வேற, காமாட்சி வேறையானா ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஒரு லீலையாக லோக விவகாரத்திற்காக ஜெகன்மாதா பல்வேறு வடிவங்களை தாங்கி கொண்டிருக்கா. காஞ்சிபுரமே சக்தி பூமி. அந்த காஞ்சி க்ஷேத்திரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய தேவியினுடைய ஆலயங்கள் தான் இருக்கும். கோவில்களின் நகரம்னு காஞ்சிபுரத்தை சொன்னா கூட பிரதானியமாக எந்த ஆலயங்கள் இருக்கும்னு கேட்டா தேவியினுடைய ஆலயங்கள், யோகினிகளுடைய ஆலயங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தது. காமாட்சிய மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கனசேவிதான் சொல்றோம் இல்லையா, 64 கோடி யோகினி கூட்டங்களாலே சேவிக்கப்பட்டவள் அப்படின்னு அந்த யோகினிகளுடையதான ஆலயங்கள், தேவியருடைய ஆலயங்கள் காஞ்சிபுரத்திலே நிறைய உண்டு. அம்பாளுடைய பரிவார தேவதைகளாக விளங்கக்கூடிய சக்திகளுடைய ஆலயங்கள் நிலைய உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தா அரசு காத்து அம்மன் கோவில் விளங்குறது. அந்த அரசு காத்து அம்மன் யாருன்னா சம்பத்கரி அப்படிங்கிற பராசக்தி. சம்பத்கரி சமாரூட சிந்துர விரஜசேவிதாயை நமகான் சகஸ்ரநாமா சொல்லுறது. அப்போ என்ன எப்படி சம்பத்கரின்னு நீங்க சொல்றேன்னு கேட்டா, அந்த அம்பாளுக்கு மட்டும்தான் யானை வாகனம். வேற எந்த இடத்துலையுமே இப்போ மாரியம்மன் கோவிலா இருந்தா கூட சிம்ஹ வாகனம் தான் அம்பாளுக்கு எதிர்க்க இருக்கும். மற்ற வாகனங்கள் ரொம்ப அபூர்வமானது. ஆனா சம்பத்கரி தேவிங்கிறத காட்டுறதுக்காக தான் சம்பத்கரிக்கு யானை வாகனம் ரண கோலாகலம்னு அந்த யானை பேர். சம்பத்கரி தேவி விளங்குற யானைக்கு ரண கோலாகலம்னு பேரு. அந்த யானை மீது ஏறிக்கொண்டு கோட்டிக்கணக்கான கஜங்கள், யானைகள் பின்தொடர காமாட்சி தேவியினுடைய பரிவார தெய்வமாக சம்பத்கரி விளங்கரா அப்படிங்கிறத நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த மாதிரி சம்பத்கரி எப்படி விசேஷமாக காமாட்சியினுடைய ஒரு பரிவார தேவதையாக விளங்குறாளோ, அது போல அந்த காஞ்சிபுரத்தினுடைய எல்லையிலே மோகாம்பரின்னு ஒரு அம்பாள் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப விசேஷமான அம்பாள். காஞ்சிபுரத்தில் காமாட்சி எப்படி இருக்காளோ அதே போலத்தான் மோகாம்பரிங்கிற அம்பாளும் இருப்பா. 2 காலை இறுக்கி மடிச்ச பத்மாசன கோலத்திலே பாஷாங்குஷத்தோடையும் வராபயத்தோடையும் விளங்கக்கூடியவள் மோகாம்பரி அப்படின்னு புவனேஸ்வரியினுடைய ஸ்வரூபம்னு சொல்லுவா. அது மாதிரி அந்த மோகாம்பரி விசேஷமான ஒரு சக்தி மாதிரி காலராத்திரியாக விளங்கக்கூடிய கருக்கினில் அமர்ந்தவள் அப்படிங்கிற அம்பாள் அதி விசேஷமான ஒரு மூர்த்தி. இந்த கருக்கினில் அமர்ந்தவள் மாதிரி தஞ்சாவூரிலேயும் 2 மூர்த்தம் உண்டு. வடபத்ரகாளி அப்படின்னு சொல்லுவா. இதே மாதிரி தலையை சாய்த்து கொண்டு அசுரனை சம்ஹரிக்கும்படியான கோலத்திலே விளங்கக்கூடியவளாக ஜெகன்மாதாவானவள் விளங்கர மூர்த்தி வடபத்ரகாளின்னு தஞ்சாவூரிலே சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதுபோல தஞ்சாவூரிலே ராஜராஜன் விசேஷமா வழிபட்ட மூர்த்தி வடபத்ரகாளி தான். எப்படி வாராகியை அதிவிசேஷமா வழிபட்டாரோ அதுபோல யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி வடபத்ரகாளியை வழிபட்டு அவளுடையதான அனுகிரகத்தை பெற்றார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதுபோல ஜெகன்மாதாவானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்யக்கூடியதான கோலத்திலேயே கருக்கினில் அமர்ந்தவள். கருக்கு அப்படின்னாக்க ராத்திரி பொழுது, அதாவது சாயங்கால வேளையானது இந்த ராத்திரியாக போகக்கூடிய சமயத்தில் அந்த மத்தியம காலத்திலே பராசக்தியானவள் மகிஷனை சம்ஹாரம் செய்து அந்த ஸ்தானத்திலே விளங்கின காரணத்தினாலே கருக்கினில் அமர்ந்தவள் அப்படிங்கிறதான ஒரு நாமமானது விளங்கிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த தேவியாக அம்பாள் இருக்கா. பொதுவாக அந்த தேவியை சொல்லும் பொழுது ஸ்தல புராணத்திலே காளராத்திரி அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. காளராத்திரிங்கிறது துர்கா பரமேஸ்வரியினுடைய வடிவங்கள்ல முக்கியமான வடிவம். சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, மகாகௌரி, சித்திதாத்ரி, காளராத்திரி அப்படின்னு நவதுர்கைகளுடையதான வடிவங்களை தேவி மகாத்மியம் சொல்றது. பிரதமம் சைலபுத்ரி ச, த்விதீயம் பிரம்மச்சாரிணி, திருதீயம் சந்திரகண்டேதி, கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம், பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி, சப்தமம் காளராத்திரி ச,
ஷஷ்டம் காத்யாயினி திஜ சப்தமம் காலராத்திரீச்ச மகாகௌரி தி சாஷ்டமம் நவமம் சித்திதா புரோக்தா நவதுர்கா பிரகீர்த்திதா. அதிலே விளங்கக்கூடிய 7வது மூர்த்தியானவள் காலராத்திரி. துர்கையினுடைய ரூபங்கள்லேயே ரொம்ப ரௌத்ரமா விளங்கக்கூடிய மூர்த்தி காலராத்திரி தான். மற்ற 8 துர்கைகளுமே சாத்வீகமான வடிவத்தை உடையவாளாத்தான் இருப்பா. சைலபுத்திரியோ பிரம்மச்சாரிணியோ இந்த 9 துர்கைகளுக்கும் க்ஷேத்திரம் காஷி நகரத்திலே விளங்குறது. நவதுர்கைகள் இந்த 9 பேருக்குமே காஷி க்ஷேத்திரத்தில் ஆலயங்கள் விளங்குறது. அங்க காலராத்திரிக்கு தனியாக தியான லட்சணப்படியான ஒரு ஆலயம் விளங்குறது. அதே போல அந்த காலராத்திரி துர்காதேவி தான் இந்த க்ஷேத்திரத்திலே கருக்கினில் அமர்ந்தவள்ங்கிற நாமத்தோட பிரகாசிக்கிறா. எப்படின்னா காலராத்திரியின் திருமேனி மட்டும்தான் கண்ணங்கரில்னு கருத்த வர்ணத்தை உடையவளாக இருப்பாங்கிறது காலராத்திரி தியானம். நவதுர்கைகளிலே புலித்தோலை அணிந்தவளாக, 4 கரங்களை கொண்டவளாக, ஆயுதங்களை தாங்கினவளாக, நரியை வாகனமாய் கொண்டவளாக அந்த அம்பாள் இருக்கா. அப்படி நிறைய வாகனமா கொண்டவளா அம்பாள் இருக்கா. நரி முகத்தோடையே அம்பாள் உண்டு. இது நிறைய பேருக்கு தெரியாது. காஷ்மீரத்திலே, அதாவது இந்த பாரதம் முழுக்க சக்தி வழிபாடு தான் பிரதானியமாக இருந்தது. இந்த பாரதம் முழுக்க அம்பாளுடைய ஆராதனை, தெய்வீகனுடைய வழிபாடு பிரதானியமாக இருந்தது. காஷ்மீரத்திலே அம்பாளுக்கு நரி முகத்தை உடையவளாக அல்லது ஓநாயினுடைய முகத்தை உடையவளாக சிவா அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் உண்டு காஷ்மீரத்திலே. அந்த அம்பாளுக்கு தனி பெரிய வைபவமானது உண்டு. பராசக்தியினுடைய வடிவம் தான், ஏதோ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அந்த சிவாங்கிற மூர்த்தி அப்படி 10 கரத்தை உடையவளாக, நரியினுடைய முகத்தை கொண்டவளாக, சக்தி பீட்ட நாயகியாக அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. எப்படிப்பட்ட கருணாமூர்த்தின்னா, கருக்கினில் அமர்ந்தவளை பற்றி சொல்ல போய் இதை சொல்கிறேளேன்னு கேட்டால் எல்லா அம்பாளும் ஒன்று தானே. அப்போது அப்படி அந்த சமயத்திலே அந்த தேவியினுடைய பக்தை ஒரு பக்தை, அந்த பக்தை என்ன பண்ணினான்னா அம்பாள் மேலே அபரிமிதமான ஒரு பக்தி அவளுக்கு. இந்த காஷ்மீர யுத்தம் நிகழ்ந்த சமயம் அந்த இடத்த விட்டு எல்லோரும் போகும்படி ஆயிடுத்து. இவளுக்கு என்னென்னா அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முடியலை. ஏன்னா அம்பாளை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்ணினா, அம்மா உன்னை விட்டு நான் போகிறேனே, எப்படி நான் உன்னை விட்டு போக போகிறேன், எனக்கு போகிறதுக்கு பிடிக்கலையேன்னு சொன்னா கூட வேற வழி இல்லை. இங்கே யுத்தமானது நடந்துன்னு இருக்கு. இடத்த காலி பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை. இடத்த காலி பண்ணியாச்சு. ஜம்மு நகரத்திற்கு போய் அங்கே அகதிகளுடைய முகாமில் தங்கறா. சிறிது காலம் கழித்து அங்கேயே ஒரு வீடை கிட்டக்க வாங்கின்னு அந்த வீட்டிலேயே தங்கறா. அப்போ அவன் மனசு முழுக்க என்னன்னா, நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நாம இங்கே வந்துட்டோமே, நம்ம ஆராதனை தெய்வத்தை விட்டுட்டு நாம இங்கே வந்துட்டோமேங்கிற எண்ணம் தான் மனசுல. அப்போ என்ன பண்ணினானா, மனசு முழுக்க அந்த அம்பாவை நினைச்சு புலம்பின்றே இருந்தாள். அம்மா நீ இருக்கியா, என் கூட இருக்கியா, நீ எங்க இருக்க, நான் உன்னை நினைச்சுட்டே இருக்கேனே, உன்னை என்னால பார்க்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, அன்னைக்கு ராத்திரி ஸ்வப்னத்திலே ஒரு நாள் ராத்திரி அம்பாள் எப்படி இந்த ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ, தெய்வீகனுடைய வைபவ வடிவத்தை எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி ஓநாயினுடைய முகத்தை கொண்டவளாக, 10 புஜங்களை கொண்டவளாக அம்பாள் அந்த இடத்துல அப்படி கிடையாது. ஷிலா விக்கிரகம் பிண்டி ரூபம் தான், அதாவது ஒரு லிங்கம் மாதிரி தான் அம்பாள் இருப்பா. அவளுக்கு இந்த மாதிரி 10 கையோட எல்லாம் கிடையாது. வடதேசங்கள்ல எல்லாமே எப்படின்னா ஒரு பிண்டி வடிவத்திலே, ஒரு லிங்க வடிவத்திலே அரூபமா தான் இருப்பா. ஆனா அவளுக்கு எப்படி காட்சி கொடுத்தா, தன் நிஜஸ்வரூபத்திலே அம்பாள் எப்படி இருப்பாளோ அப்படியே காட்சி கொடுத்து என்ன பண்ணினால, நீ ஏன் கவலைப்படுற, உன் கூட தானே எப்பொழுதுமே நான் இருக்கேன், உனக்காக என் இடத்திலிருந்து உன் இடத்துக்கே வந்துடுறேன் சந்தோஷமானு கேட்டாளாம். மறுநாளைக்கு பார்த்தாக்க அந்த அம்மையாருடைய வீட்டிலே அந்த செவத்திலேயே அப்படியே அந்த தேவியினுடைய வடிவம் மாதிரி ஒரு வடிவம் தானாகவே தோன்றியது. அந்த அதிசயம் நடந்தது. அதுக்கு மேகசின்ல எல்லாம் வந்தது. அந்த காஷ்மீரத்திலே விளங்கக்கூடியதான ஒரு இதுல எல்லாம் மேகசின்ல எல்லாம் அதுக்கப்புறமா அந்த மூலஸ்தானத்துக்கு யாரும் போகாம இந்த அம்மாவினுடைய வீட்டுக்கு எல்லாரும் அந்த அம்பாளை வழிபட ஆரம்பிச்சான்னு சொல்லுவா. அப்போ நம்ம அந்த அம்பிகையை நினைக்க நினைக்க அந்த பராசக்தியானவள் நம்மை தேடி வரா அப்படிங்கிறதுக்கு இந்த கலிகாலத்திலே, இந்த யுத்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியே நமக்கு பிரதானம். அது மாதிரி அந்த காலராத்திரி பகவதியானவள் பரம கருணாமூர்த்தி பார்க்கறதுக்கு
ரௌத்ரமா இருக்கா, புலித்தோல இடுப்புல கட்டின்னு இருக்கா, ஒரு ரௌத்ரமான ஸ்வரூபத்தை உடையவளா, கண்ணங்கரேல்னு விளங்கக்கூடிய திருமேனி கொண்டவளாக அந்த அம்பாள் இருக்கா. ஆனா அவ்வியாஜமான கருணாமூர்த்தி, கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் அந்த காலராத்திரி தான். மகிஷாசுர சம்ஹாரியாக தேவி மகாத்மியத்திலே காலராத்திரர் மகாராத்திரர் மோகராத்திரிச்ச தாருணா அப்படின்னு தேவியின் வடிவத்தை பிரம்மாஸ்துதி பண்றார். காலராத்திரியும் நீதா, மகாராத்திரியும் நீதா, தருணராத்திரியும் நீதா, மோகராத்திரியும் நீதான துர்க்கைய ஸ்தோத்திரம் பண்றார். அந்த பகவதியான மகாதுர்க்கையானவள் காலராத்திரியின் வடிவத்திலே காமாட்சி தேவியினுடைய லலிதா மகா திரிபுர சுந்தரியான பராசக்தியினுடைய அங்கமூர்த்தியாக அஷ்டகாளிகள்ல ஒரு காளி அப்படின்னு சொல்லுவா. தனியான பிரதானமான பட்டமும் அவளுக்கு உண்டு. அந்த மாதிரி பிரத்யக்ஷமாக அந்த க்ஷேத்திரத்திலே மகிஷாசுரனை சம்ஹரிச்ச கோலத்திலேயே பிரகாசிக்கிற, தலையை சாய்த்து கொண்டு 8 புஜங்களில் 8 ஆயுதங்களை தாங்கினவளாக, 8 கரங்களை கொண்டவளாக, திரிசூலத்தினாலே மகிஷனை வதைக்கக்கூடியவளாக அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கா. क्रूरமான ஆபிசார பிரயோகங்கள், அதாவது பில்லி சூன்யம் இந்த மாதிரி இருக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கருக்கினில் அமர்ந்தவளுடைய கண் பார்வை பட்ட மாத்திரத்தில் அழிஞ்சு போகிறதுங்கிறது ஐதீகம். அதாவது அப்படின்னா பில்லி சூன்யம் மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டம் இருந்தாலுமே அந்த கருக்கினில் அமர்ந்தவளுடைய சன்னிதானத்திற்கு போய் அந்த பரதேவதையினுடைய பாதார விந்தத்தை நமஸ்காரம் பண்ணினா சகல கஷ்டங்களும் விநாசத்தை அடைகிறது. நமக்கே தெரியாத குடும்பத்தில் ஏதாவது ஆபிசார தோஷங்கள் இருந்தால் அதுவும் விநாசம் அடைகிறது. நமக்கு எல்லா கஷ்டங்களும் அழிஞ்சு பரம சௌபாகியமானது அந்த க்ஷேத்திரத்திலே போய் தேவியை நமஸ்கரிச்ச மாத்திரத்தில் கிடைக்கிறது. அப்படின்னா காஞ்சிபுரத்திலே அத்தனை பேரும் தரிசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆலயம் இந்த கருக்கினில் அமர்ந்த பராசக்தியினுடையதான ஒரு சந்நிதி. பரிவார தேவதைகள் எல்லாமே தேவி ரூபமாகவே இருப்பா. மற்ற ஆலயங்களுக்கும் கருக்கினில் அமர்ந்தவள் ஆலயத்திற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, கருக்கில் அமர்ந்தவளுடைய அந்த துர்க்கையினுடைய காலராத்திரியினுடைய கோஷ்டத்திலே விளங்கக்கூடிய தேவதைகள் அத்தனை பேருமே ஸ்திரீ ரூபத்திலேயே அம்பிகை வடிவாகவே தான் இருப்பா. மற்ற ஆலயங்களில் அதை பார்க்க முடியாது. ஆதிபீட்டேஸ்வரி காளிகாம்பாள் கோவிலை தவிர, அதுவும் மகா பவித்திரமான ஒரு சந்நிதி. அம்பிகையினுடைய முதுகெலும்பு விழுந்த க்ஷேத்திரமே காளிகாம்பாளுடைய சந்நிதின்னு சொல்லுவா. அதுவும் அதி விசேஷமான ஒரு சந்நிதி. அதுபோல இந்த க்ஷேத்திரம் சக்தி பீட்டமா விளங்குற காரணத்தினாலையும் சக்தி பூமியாக விளங்குற காரணத்தினாலையும் காஞ்சிபுரம் முழுக்க இது போல அதிசயமான தேவியின் ஆலயங்கள் விளங்குறது, அபூர்வமான தேவியின் ஆலயங்கள் விளங்குறது. அப்படி பரிவார தேவதைகளோட கூட்ட கருக்கினில் அமர்ந்தவள் அந்த க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்கிறார். அந்த தேவியினுடைய ஸ்ரீபாதார விந்தத்தை நாம சரணாகதி பண்ணினோக்க சகல ஐஸ்வர்யங்களும் சௌபாகியமும் நமக்கு ஏற்படுறதுங்கிறதுல சந்தேகமில்லை. அந்த க்ஷேத்திரத்திலே அம்பிகையினுடையதான பிரீத்திக்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் வேண்டி, தேவியினுடைய பிரீத்திக்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் வேண்டி குத்துவிளக்கு பூஜை விசேஷமாக நடக்கிறது. அந்த தீப ஜோதியை ஏற்றி அதிலே வழிபடும் பொழுது அம்பாளுக்கு பரம பிரீத்தியானது ஏற்படுறது. எதனால மற்ற பூஜைகளை விட இது விசேஷம்? அதாவது பொதுவாகவே பரிகாரம்னு சொன்னால் என்ன சொல்லுவானா, ஒரு கோவிலில் போய் தீபம் போடுங்கன்னு சொல்லுவா. அதை ஏன் சொல்கிறா? இந்த சிம்பிளாக இருக்கே, தீபம் போடுறது என்ன பெரிய விஷயமா? இதை பண்ணினா பெரிய பெரிய கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகுமா? இதை பண்ணினாக்க பெரிய பெரிய கஷ்டங்கள் கூட நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஆகும். அது ஏன் அப்படின்னு கேட்டாக்க, நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் பெருசா சின்னதாங்கிறதுல முக்கியம் இல்லை, நம்ம செய்யக்கூடியதான அந்த காரியத்தினால் அம்பாளுக்கு பிரீத்தி ஏற்படுறதாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அவளுக்கு மனப்பூர்வமான பிரீத்தியானது அம்பாளுக்கு ஏற்படுறது. ஏன் அப்படின்னா அவள் ஸ்வரூபமே ஜோதியின் வடிவம்தான். அம்பாள் ஸ்ரீசக்கரத்தினுடைய திரிகோணத்தினுடைய மத்தியத்திலே பிந்துஸ்தானத்திலே ஜோதிர்மயியாக வாங்மயியாக பிரகாசிக்கிறான்னு துர்வாச மகரிஷி சொல்றார். ஜோதிர்மயி வாங்மயி ஸ்ரீமாதஸ் திரிபுரே பராத் பரதரே தேவி திரிலோகி மகா சௌந்தர்யார்ணவ மந்தனோத்பவ சுதா பிராசுரிய வர்ணோஜ்வலம் அப்படிங்கிற ஸ்லோகத்திலே அப்படி திரிகோணம் ஜோதிர்மயம் வாங்மயம், திரிகோணத்தினுடைய மத்தியத்திலே ஜோதிர்மயமாக வாங்மயமாக இருக்கிற காரணத்தினாலே அவளுக்கு பிரீத்தியானது அந்த ஜோதியை ஏத்துறதுனால ஏற்படுறதுங்கிறது சாஸ்திரம். அந்த காரணத்தினால தான் தீபத்தை போடுறதும்
நாளையும் பூஜைகளிலே பெண்கள் குத்துவிளக்கு பூஜை பண்ணறதுனாலையும் தேவிக்கு பரம பிரீத்தி ஏற்படுறது. அதாவது ஒரு கிரகத்தில் பண்ணக்கூடியதான குத்துவிளக்கு பூஜைக்கே, வீட்டிலே பண்ணக்கூடிய குத்துவிளக்கு பூஜைக்கே இவ்வளவு மகத்துவம் அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த தேவியினுடைய ஆலயத்தில் அந்த குத்துவிளக்கு பூஜை செய்யும் பொழுது, அதுவும் இத்தனை பெண்கள் சேர்ந்து செய்யும் பொழுது, இத்தனை சுவாசினிகள் சேர்ந்து செய்யும் பொழுது அந்த அம்பாளுக்கு எவ்வளவு பிரீத்தி ஏற்படுறதுங்கிறதை நம்மால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவிக்கு பிரீத்தியையும் நமக்கு சகல சௌபாகியங்களையும் உண்டு பண்ணக்கூடியதான குத்துவிளக்கு பூஜை விளக்கு கடை ஸ்ரீமதி ராஜலட்சுமி அம்மா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. வருஷா வருஷம் இது மாதிரி பண்ணறதுக்கு அந்த காமாட்சி பரதேவத்தை கருத்தினில் அமர்ந்த காளி அனுகிரகத்தை செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுமக்கள் எல்லோரும் அதிலே கலந்துண்டோ தரிசனம் பண்ணியோ அதில் கலந்துண்டு தான் இருக்கணும். கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். கலந்துக்க முடியாதவா தரிசனம் பண்ணி அந்த அம்பாளுடையதான கருணா கட்டாட்சத்தை, திரிபுர சுந்தரியான தேவியினுடைய கருணா கட்டாட்சத்தை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கிறோம். பராசக்தியின் கிருபா கட்டாட்சம் எல்லோருக்கும் எப்பொழுதும் பரிபூர்ணமாக இருக்க ஸ்ரீதேவியினுடைய பாதார விந்தங்களை சரணாகதி பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமः. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.